மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 45. அன்பு தருவது எதையும் அல்ல, தன்னை தவிர. எதையும் எடுத்துக்கொள்வது இல்லை, தன்னை தவிர. அன்பு ஆக்கிரமிப்பதும் இல்லை, ஆக்கிரமிக்கப்படுவதும் இல்லை. அன்பு செலுத்துவது ஒன்றே அன்புக்கு போதுமானது. கலீல் ஜிப்ரான் வரிகள். உலகம் மறந்து மீராவும் ரகுவும் கண்கள் மூடி அமர்ந்திருக்க, அந்த அமைதியை கெடுக்கும் ராட்சதன் போல் அழைப்பு மணி ஒலித்தது. யார் இந்த நேரத்துல? பழனி அம்மாவா? மீரா கேட்டாள். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தனிமை வேணும்ன்றதுனால அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டேனே. சரி இருங்க, யாருன்னு பார்க்குறேன். உனக்கு டீயா ஹார்லிக்ஸா? எனிதிங் ஓகே ரகு என்றவாறே கதவை திறந்தவளின் முகம் மலர்ந்தது. சேரா, வாட் அ சர்ப்ரைஸ், உள்ளவா. கண்கள் இடுங்க அவளை பார்த்தவன், அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன என்றான். சி இல்ல, உன்னை இன்வைட் பண்ணாமலா என்றாள். உள்ளே வந்து சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன், அப்போ இங்க என்ன பண்ற என்றான். நான் ரகுவை பார்க்க வந்தேன் என்றவள் ஒரு முறை புருவம் சுருக்கி, டாடி சொன்னாரில்ல என்றாள். என் டாடி கிட்ட சொன்னாராம். ரகு, ஒன் சர்ப்ரைஸ் ஃபார் யூ, ஒன் மோர் டீ என்றாள் உள்ளே நோக்கி சத்தமாக. ஆமா, நீ என்ன ரகுவை பார்க்க வந்திருக்க? உனக்கு அவரை தெரியுமா? நீ அவர்கிட்ட இது வரைக்கும் பேசினது இல்லதானே என்று கேட்டாள் மெல்லிய குரலில். இல்ல, இனிமேல் தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன். தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, இதழ் வளைத்து சிரிப்போடு கூறியவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் சேரலாதன். அன்று பார்ட்டியில்தான் அவளை முதலில் பார்த்தான். ஆனால் பார்த்ததிலிருந்தே ஏதோ ஏற்கனவே பழகியவரிடம் பேசுவது போல் அவனிடம் அவ்வளவு சிநேகமாக பழகினாள். அதற்கு பேர் காதல் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று நெருடியது. ஒருவேளை ஜெயராஜ் இருவருக்கும் திருமணம் என்ற பேச்சை முன்பே பேசி வைத்திருந்தாரா? அதனால்தான் நெருக்கமாக பழகுகிறாளா என்றெல்லாம் யோசித்தான். ஆனால் ஏற்கனவே வேறு மாப்பிள்ளை பார்த்து விட்டதாக அவர் சண்முகத்திடம் கூறியது அவனுக்கு அதிர்ச்சிதான். ஆமா, என்னப்பா திடீர்னு ரகு பக்கம்? இப்போதானேப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள ப்ராப்ளமா? இல்ல வேற ஏதாச்சும் ஐடியா வேணுமா என்று கேட்டு உரக்க சிரித்தாள். அவன் பதில் சொல்லவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அவர் கன்சல்டன்ட் இல்ல, எங்க கம்பெனி எம்டிப்பா. ஆனா உனக்கு மட்டும் ஃப்ரீயா சீக்கிரட்டா செஞ்சு கொடுக்க சொல்றேன், ஓகேவா என்றாள் ஹஸ்கி வாய்ஸில். அவன் சின்னதாக புன்னகைத்தான். வாங்க சார் என்று அழைத்தவாறே ரகு கையில் ட்ரேயோடு வந்தான். அவனை பார்த்த சேரலாதனின் கண்ணில் ஒரு சிறு கோபம் எட்டி பார்த்தது. ஆனாலும் அதனை தாண்டி அவனுக்கு உதவி செய்ய எண்ணி அவனிடம் இருந்து ட்ரேயை வாங்க முனைந்தான். சட்டென்று அவன் கையை பிடித்து அப்படியே அமர்த்திய மீரா கண்களாலேயே வேண்டாம் என்பதைப் போல் ஜாடை காட்டினாள். அவன் புரியாமல் பார்த்தான். டீ எடுத்துக்கோ சேரா என்றவாறே அவன் கையில் ஒரு கப்பை எடுத்து கொடுத்தாள். சேரலாதனும் மீராவும் சோஃபாவில் அமர்ந்திருக்க எதிரில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தான் ரகு. ஒரு சிப் தேநீரை பருகியவாறே இருவரையும் மாறி மாறி பார்த்தவன், இன்னைக்கு காலையில தான் அங்குள் அனௌன்ஸ் பண்ணாரு போல, அதுக்குள்ள 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க என்றான். அவன் கேள்வியின் உள்ளர்த்தம் ரகுவிற்கு புரிந்தது. ஆனால் அதை பற்றி யோசிக்காத மீரா, அதை ஏன் சேரா கேட்குற? 4 வருஷ லவ், இன்னைக்கு தான் அது சக்சஸ் ஆகியிருக்கு. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஓடி வந்து ரகுவோட கையை இறுக்கமா பிடிச்சதுக்கு அப்புறம்தான் இத்தனை வருஷ ஸ்ட்ரெஸ் அப்படியே இறங்கிச்சு. லவ்வா ஆச்சரியமாக கேட்டான். ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? குழப்பமாக பார்த்தாள் மீரா. இல்ல, அங்குள் அவர் பார்த்த மாப்பிள்ளன்னு தான் சொன்னாராம். ஓ, அதுதான். யார் அது அப்படிப்பட்டவர்? என்னை விட எல்லாத்துலேயும் பெட்டரா இருப்பாரா? என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அவர்கிட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன். ரகுவின் முகம் மாறியது. அவன் முகத்தில் வலி தோன்றியதாக உணர்ந்தான் சேரலாதன். அடுத்த நொடி எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டான் ரகு. சேரா, ஆர் யூ சீரியஸ்? நீ என்ன லவ் பண்ணியா சட்டென்று உடைத்து கேட்டுவிட்டாள் மீரா. ரகுவின் பின்னாலேயே பார்வையை செலுத்தியிருந்தவன் நோ என்றான், கொஞ்சமும் யோசிக்காமலேயே. அப்புறம் ஏன்? என்னை விட பெட்டர் சாய்ஸா அங்கிளுக்கு இவரை ஏன் தோணுச்சுன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். பட் இப்போதானே தெரியுது லவ்வுன்னு. இட்ஸ் ஓகே என்றான் புன்னகையோடு. சேரா, நான் ஒன்று சொல்லவா? ரகு கூட உன்னை கம்பேர் பண்ணிக்காத. ஏற்கனவே ரிசல்ட் வந்த காம்படிஷனில் நீ எப்படி காம்பீட்டன்ட் ஆக முடியும்? நான் அவரை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். என் லவ்வை அக்செப்ட் பண்ண அவருக்கு 1 இயர் ஆச்சு. ஸோ ஃபார் பாஸ்ட் 3 இயர்ஸ் டேடியோட க்ரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்றாள் புன்னகையோடு. அவன் பார்வை பால்கனியில் நின்றிருந்த ரகுவின் முதுகையை துளைத்து கொண்டிருந்தது. சேரா, ரகு கிட்ட பேசலாமே
என்றாள் தயக்கமாக. ம் என்றவன் அவனிடம் சென்றான். அவன் அருகில் நின்று தோள்மேல் கை போட்டு அவனைப் போலவே பார்வையை வெளியில் வைத்து கொண்டு, ஓகே ரகு, கங்க்ராட்ஸ் என்று வலது கையை நீட்டினான். பின் சட்டென்று இழுத்து கொண்டவன், சாரி, நான் மறந்துட்டேன் என்று இடது கையை நீட்டினான். அவனோ தன் கூர்விழிகளால் சேரலாதனை திமிராக பார்த்துவிட்டு வலது கையை நீட்டினான். ஒரே ஒரு நொடி அவன் முகம் திகைப்பை காட்டியது. சுதாரித்த வலது கையை கொடுத்து குலுக்கியவன் அவனை ஆராய்ந்தான். அவன் எந்த உதவியும் இல்லாமல் நிற்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டான். அதைவிட அவன் குறையை காட்டிக் கொள்ளாதவாறு ஸ்டைலாக சாய்ந்து நின்ற தோரணையில் மனதில் ஒரு சபாஷ் போட்டு கொண்டான். அவர்களிடம் விடை பெற்று கொண்டு சென்று விட்டான். அந்த அரண்மனை போன்ற வீட்டின் தோட்டத்தில் உள்ள ஊஞ்சலில் ஏதோ யோசனையோடு அமர்ந்திருந்தான் சேரலாதன். அவனை தேடிக்கொண்டு வந்தார் சண்முக பாண்டியன். சேரா, யா டாடி. நகர்ந்த அவர் அமர இடம் கொடுத்தான். உன் மேலுக்கு சில போட்டோஸ் அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு பதில் சொல்லு. என்ன போட்டோஸ் டாடி? உனக்கு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன டாடி அவசரம்? ஜெயராஜ் மீராவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டப்போ இருந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? சோ என்றான் சின்ன புன்சிரிப்போடு. என்ன சேரா சோ? சோ, அவசர அவசரமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறீங்க. அத்தைக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை அழிச்ச மாதிரி என் வாழ்க்கையையும். சேரா, அவன் முடிக்கும் முன் கத்தினார். சாரி டாடி, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. இப்படி அவசரம் எதுக்கு படணும்னு கேட்குறேன், அவ்வளோதான். இப்போதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது சக்ஸஸ் ஆகட்டுமே. அவர் அமைதியாக இருந்தார். அண்ட் ஒன் மோர் திங், ரகு ஜெயராஜ் அங்கிள் பார்த்த மாப்பிள்ளை இல்லை. மீரா இஸ் இன் லவ் ஃபார் 4 years. வாட்? ம் அப்புறம் ஏன் ஜெயராஜ் அப்படி சொன்னாரு? தன் தோள்களை குலுக்கினான். டாடி ப்ளீஸ், அட்லீஸ்ட் 1 year வெயிட் பண்ணுங்க எனக்காக. அவன் தோளில் தட்டி சரி என்றார். மாமா மாமா, ஐஸ்கிரீம். நோ வே, பாப்கார்ன் வேணும்னா வாங்கி தரேன், மம்மி சொல்லிதானே அனுப்புனாங்க. போங்க மாமா, நீங்க பேட். அப்போ உங்க டாடி? சிரிப்பை அடக்கியபடி கேட்டான் ரகு. திரும்பி தங்கள் தந்தையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வஸ்ட் என்று விட்டு தியேட்டருக்குள் ஓடின அந்த 2 வாண்டுகளும். பற்களை நரநரவென கடித்தபடி நின்றிருந்தவனை கண்டு வாய்ப்பொத்தி கிண்டலாக சிரித்தான் ரகு. அப்போது அவன் செல்போன் ஒலித்தது. அதை கோபத்தோடு எடுத்து ஹலோ என்றான் சேது. டேய், நீ கத்தக்கூடாது, நான் தான் கத்தணும். இங்க வேலையை வச்சுக்கிட்டு எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க? நீங்களும் உங்க பொண்ணும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவன் என் குடும்பத்தை கொத்தா தூக்கிட்டு வந்து தியேட்டர்ல வச்சிருக்கான். இப்போ நான் விட்டுட்டு அங்க வந்தா அப்புறம் வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது. உறக்க சிரித்தார் ஜெயராஜ். ஓகே ஓகே, ஃபேமிலியோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா, நானும் மீராவும் பார்த்துக்கிறோம். அழைப்பை தொண்டித்தவனின் அருகில் வந்து நின்ற ரகு, என்ன மச்சான், என் ஐடியா ஓகேவா? என் பேரை சொன்னா பிரச்சனை வராதுன்னு சொன்னேன்ல என்றான். அதெல்லாம் சரிதான், எதுக்கு என் பசங்க கிட்ட என்னை பத்தி கேட்குற? எனக்கே தெரியும் நான் வேர்ஸ்ட் டேடின்னு, அதை அவனுங்க வாயில வேற கேட்கணுமா? சிரித்தான் ரகு. அப்போ பெஸ்ட் டேடியாக ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி விடுங்க, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான். இதை சொல்லுங்க, உங்களுக்கு பாப்கார்னா சாண்ட்விச்சா? ஏதோ ஒன்று, உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு இன்னொன்று கொடு. சரி, நீங்கள் பாப்கார்ன் எடுத்துக்கோங்க, நீங்களும் அக்காவும் சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். கண்ணடித்து கூற அவனும் சின்ன சிரிப்போடு வாங்கி கொண்டான். சேதுவின் பார்வை ஓரிடத்திற்கு செல்ல, ரகு நீ போ, நான் வரேன் என்றான். அவன் சென்று விட சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்றான் சேது. தன் மகன்களின் நடுவில் அமர்ந்து அவர்களோடு கதை பேசியபடி இருந்தவனைக் கண்டு புன்னகைத்தபடி அவர்களிடம் சென்றான். மகன்களிடம் ஆளுக்கு ஒரு லாலிபாப் நீட்டினான். அவர்கள் முகம் சந்தோஷத்தில் நிறைந்தது. தேங்க்ஸ் டாடி என்று வாங்கி கொண்டு சேதுவின் கன்னத்தில் முத்தம் வைத்தார்கள். இப்போ சொல்லுங்க, டாடி எப்படி என்றான் சேது. பெஸ்ட் டாடி. அட பாவிங்களா, என்னடா ஒரு லாலிபாப்ல விழுந்துட்டீங்க? அதெல்லாம் அப்படிதான் மாமா. அது சரி. சேது ரகுவையே பார்க்க, என்ன மச்சான் என்றான். இன்னொரு லாலிபாப் எடுத்து அவனிடம் நீட்டினான். ஒரு நொடி கண்கள் விரிய திகைத்தவன் பின் தயக்கத்தோடு வாங்கி கொண்டான். ஐ, வாங்க மாமா சாப்பிடலாம் என்று பிள்ளைகள் அவனை உழுக்க சின்ன சிரிப்போடு அடுத்து அமர்ந்திருந்த தன் பெற்றவர்களை எல்லாம் தாண்டி தன் மனைவி ராஜியின் அருகில் சென்று அமர்ந்தான் சேது. அவனுக்கு எதுக்கு லாலிபாப் கேட்டாள் ராஜி. சும்மாதான். அட சும்மா சொல்லுங்க. அவன் சின்ன வயசுல இந்த மாதிரி தியேட்டருக்கெல்லாம் வந்திருக்க மாட்டான். இதெல்லாம் அவனுக்கு யாரும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் சும்மா வாங்கி கொடுக்கலாம்னு தோணுச்சு. திகைத்தாள் ராஜி.
அவள் பார்வை ரகுவை தீண்ட அவனோ நெகிழ்ச்சியோடு அதனை கையில் வைத்து பார்த்து கொண்டு இருந்தான். என்ன பண்றான்? பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை ஃபோட்டோ எடுத்து மீராவுக்கு அனுப்பிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவான். நீ விடு, படம் போட்டுட்டாங்க பாரு. மீரா மேலே ரொம்ப இஷ்டம் இல்லை? ம், நல்ல பையன். மீரா நல்ல பொண்ணு இல்லை, அதான் அவனுக்கு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். சேதுவின் பார்வை திரையிலேயே இருந்தது. சில நொடிகள் அவனை பார்த்த ராஜி, அப்போ நான் கூட நல்ல பொண்ணுதான் போல என்றாள். ஆமா, என் ராஜி ரொம்ப நல்ல பொண்ணுதானே என்றவன் சிறிது நேரம் கழித்து அவள் கூறிய அர்த்தத்தினை உணர்ந்து திகைப்பாக அவளை பார்த்தான். அவள் இதழோரம் புன்னகையோடு படத்தை பார்க்க தொடங்கியிருக்க அவனும் சின்னதாக புன்னகைத்து கொண்டே தேங்க்ஸ் என்றான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.